லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பேன் இந்தியா படம் தி ராஜா சாப். பிரபாஸ், பாகுபலி பிரபாஸ் தான் கதாநாயகர். அவர் மட்டும் இல்லைங்க, அவர் கூட இந்தி நடிகர் சஞ்சய் தத் இருக்கிறாரு. இது இல்லாம 3 கதாநாயகிகள், நிதி அகர்வால், இன்னும் பலர், நம்ம மாளவிகா மோகனன், இன்னும் ரித்திக் குமார், போமன் இரானி, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க நடிகர்கள். அது இல்லாமல் இன்னொரு நாயகியும் இருக்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உண்மையாகவே 3 நாயகளுக்கு ஈடு கொடுத்து நம்ம பிரபாஸ் வந்து நடிச்சிருக்கிறாரு. இது இல்லாமல் ஜரீனா வகாப், மாளவிகா மோகனன், நிதி அகர்வால், ரித்திக் குமார், போமன் இரானி, சத்யா, பிரபாஸ் சீனு, சமுத்திரகனி, ரங்கஸ்தலம் மகேஷ், சப்தகிரி, விடிவி கணேஷ் கூட இருக்காருங்க இந்த படத்துல. நம்ம சமுத்திரகனி, விடிவி கணேஷ்லாம் நம்ம ஊருக்காரங்கன்னா, இந்த பேன் இந்தியா படத்துக்கு சஞ்சய் தத், ஜரீனா வகாப்லாம் வந்து இந்திக்கும் ஆளுமை பண்ற கேரக்டர்ஸ். இது இல்லாம மாளவிகா மோகனன், நித்யா அகர்வால், ரித்திக் குமார், அப்புறம் போமன் இரானி, பெரிய அவார்ட்லாம் வாங்கினவர், அவர் இருக்காரு. சத்யா, பிரபாஸ் சீனு, எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க இந்த படம். ஆனால் இந்த படத்தோட கதை தான் நமக்கு கொஞ்சம் புரிஞ்சும் புரியாமலும் இருக்குது. ஆனால் இந்த படம் ஹாலிவுட்டுக்கு நிகரான ஒரு படம். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருமையான கதையை எடுத்திருக்காங்க. கதையை தாண்டி மியூசிக்கும் ஒளிப்பதிவும் இந்த படத்துக்கு பக்கா பலம். தமனோட மியூசிக்கும் சரி, கார்த்திக் பழனியோட ஒளிப்பதிவும் இந்த படத்துக்கு பக்கா பலம். என்ன கதை, ராஜா சாப் ஒரு அல்சைமர் நோயால பாதிக்கப்படாத, மறதி நோயால் பாதிக்கப்பட்ட தான் பாட்டி, அவங்களோட கங்காமாவோட ஜரீனா வகாப் தான் அந்த பாட்டி கேரக்டர்ல வராங்க. அவங்களோட வந்து வசிக்கிறாரு ஒரு கிராமத்துல. அந்த ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன், வாழ்றாரு. அவர் கேரக்டர் நேம் வந்து ராஜு. அந்த கங்காம்மா பாட்டி வந்து, உன் தாத்தா வந்து ஜமீனா இருந்தவர், அவர் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே காணாமல் போயிட்டாரு, அவர் எப்படியாவது நீ கண்டுபிடிச்சு கொண்டு வரணுங்கிறாங்க. அவ்வளோ மறதி நோயிலையும் தாத்தாவையும் பேரனையும் மறக்காம இருக்காங்க கங்காமா. தாத்தா சஞ்சய் தத் கனகராஜ் அப்படிங்கிற கேரக்டர்ல ஹைதராபாத்ல சார்மினார் பகுதியில் இருக்கிறதா நம்ம இவருக்கு ஒரு போட்டோ ஆதாரம் கிடைக்குது. யாருக்கு? ராஜுங்கிற பிரபாஸுக்கு. இப்போ பிரபாஸ் தாத்தாவை தேடி போறாரு. அங்க போனா அங்க இருந்து ஒரு காட்டு பகுதிக்கு தான் கூட வர்ற ஹீரோயின் மாளவிகா மோகனனையும் கூட்டிக்கிட்டு ஹைதராபாத்ல போய் இறங்கினோடனே ஒரு கன்னியாஸ்திரியா காட்டப்படுற நம்ம ரித்தி அகர்வால்கிட்ட வந்து காதலில் விடுறாரு. ஆனா கன்னியாஸ்திரிங்கிறதுனால அவரை கட்டிக்க முடியாதுன்னு தன்னை தேடி வர்ற ரஜினிகாந்த் சொல்லுவார் இல்லைங்களா, நீ விரும்புற பொண்ணை விட உன்னை விரும்புற பொண்ணை காதலிச்சா லைஃப் ஸ்மூத்தா போகும்ட்டு, அந்த பாணியில தன்னை தேடி வர்ற மாளவிகா மோகனன் மீது காதல் கொள்றாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நிதி அகர்வால், நான் கன்னியாஸ்திரியே இல்லை, சர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ண போன ஒரு லேடி அப்படின்ட்டு இவர் மீது காதலோட இவர் அந்த காட்டு பகுதியில் இவங்க தாத்தா இருக்கிறதா கேள்விப்பட்டு சார்மினார்லேருந்து அங்கே போறாரு. அங்கே போய் மாளவிகா மோகனன் இவங்கெல்லாம் அடைபட்டு கிடக்குறாங்க. கூட வந்து இன்னும் சிலர், அதுவும் வந்து தன் நண்பர் ரித்திகுமார்கிட்ட வந்து சொல்லிட்டு போறாரு, தான் பாட்டியை பார்த்துக்கணும் கங்காமாவன்னு. அவங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஊர்ல இருந்து கிளம்பி தாத்தா ஞாபகத்துல ஹைதராபாத்தை நோக்கி வராங்க. வழியில அவங்களுக்கு சில பிரச்சனை. அவங்கள ஓடி போய் மீட்டு தாத்தாவோட பாட்டியை சேர்த்து வச்சாரான்னு பாத்தீங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா அந்த காட்டுக்குள்ளார, அதுவும் வந்து பிரமாதமான நராசாப்பூர் காடு, அந்த காடு எல்லாம் பாத்தீங்கன்னா அடர்ந்த காடா இருக்கு. அதுக்குள்ளார ஒரு பங்களா, அரண்மனை மாதிரி. அதுக்குள்ளார அந்த தாத்தா பல கோடி மதிப்புள்ள தங்கம் வயிறெல்லாம் வச்சுக்கிட்டு எதுக்கு 3 லட்சம் ரூபாயை ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பொண்ணுகிட்ட கொள்ளையடிக்கிறாருன்னு தெரியல. அவரு இறந்தும் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆவியா, ஒரு அமானுஷ்ய சக்தியா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த தாத்தாவை மீட்டு பாட்டிட்ட கொண்டு வர முடியுமா? முடியாது இல்லைங்களா, இறந்து போனவர். ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தாத்தாவே இவருக்கு வில்லனா மாறுறாரு. தன்னுடைய மாய சக்திகளால நம்ம பிரபாஸ், அவர் கூட போன நம்ம கதாநாயகிகள் மாளவிகா மோகனன், ரித்தி அகர்வால், நிதி அகர்வால் எல்லாரையும் வந்து கட்டி போடுறாரு. நிதி அகர்வால் எல்லாரையும் கட்டி போடுறாரு. அவர்கிட்டேருந்து தாத்தா கிட்ட இருந்து பேரனும் பேரனோட காதலிகளும் தப்பு பிழைத்தனரா, ஏன் தாத்தா அப்படி மாறினாரு, ஏன் அப்படி அந்த அமானுஷ்ய சக்தியை மிஸ்யூஸ் பண்றாரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் விடை சொல்றோம் பேர் வழின்னு கொஞ்சம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்லி கொஞ்சம் நம்ம தலைவலியையும் உண்டாக்குன இருக்கிற படம் தான். என்னன்னா, சீன்ஸ்ல இருக்கிற பில்டப்ஸ் வந்து
திரைக்கதையில் இல்லாதது இந்த படத்தோட பலவீனமா நான் பார்க்குறேன். ஆனாலும் இந்த ஹைப்பான சீன்ஸுக்காக இந்த படத்தை வந்து பார்க்கலாம். பிரபாஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிரமாதமான ரோல்ல ரொம்ப இளமையா 3 கதாநாயகிகளுக்கு கதாநாயகரா மிரட்டி இருக்கிறாரு. அது மாதிரி சஞ்சய் தத் அவரும் கனகராஜுங்கிற கேரக்டர்ல அசத்தி இருக்கிறாரு. அவர் வந்து பெரும்பாலும் ஆவி கெட்டப்ல ஒன்றும் முண்டா இல்லாம வராரு, முண்டா இருந்தா உடம்பு இல்லாம வராரு, பறக்கிறாரு, அடிக்கிறாரு, துவைக்கிறாரு, எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி மாளவிகா மோகனன், நித்தி அகர்வால், ரித்திக் குமார் இப்படி படத்துல வந்து ஒவ்வொருத்தரும் நியாயம் சேர்க்கிறாங்க. அது மாதிரி அதுவும் மாளவிகா நித்தி அகர்வாலும் காட்டுற கிளாமர் போதும் நம்ம கொடுத்த காசுக்கு அப்படிங்கிற லெவல்ல இருக்குது. அது மாதிரி பிரபாஸோட பாட்டி வர்ற ஜெரினா வாப்ப நம்ம பல இந்தி படம் தெலுங்கு படத்தெல்லாம் பார்த்துருப்போம். இதுலயும் மிரட்டி இருக்கிறாங்க. போமன் ஈரானி அவர் வந்து கொஞ்ச நேரம் வந்து இந்த இதெல்லாம் விளக்குறாரு. அந்த குண்டலினி யோகா இதெல்லாம் கத்துக்கிட்டோம்னா இந்த அமானுஷ சக்திகளோட நம்ம பேச முடியும், பழக முடியும் இல்லைங்களா? அந்த விஷயங்களை ரொம்ப அழகாக அந்த படம் சொல்லியிருக்குது. அது நமக்கு கொஞ்சம் புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்குது. அப்புறம் சத்யா, பிரபாஸ், சீனு, விடிவி கணேஷ், சமுத்திரகனி இவங்க எல்லாமும் படத்தில் இருக்காங்கங்கிறத அப்பப்போ ஒரு ஒரு சீனில் வந்து ஞாபகப்படுத்திட்டு போகிறாங்க. சமுத்திரகனி வந்து ரங்கஸ்தலம் மகேஷ் அப்படிங்கிற அந்த கேரக்டரில் உண்மையாகவே சமுத்திரகனி ஆகட்டும், அந்த ரங்கஸ்தலம் மகேஷ் ஆகட்டும், சப்தகிரி எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் ஏதோ ஒரு குறை, அதை அங்கங்கே தெரியாமல் பண்ணுறது தமனோட மியூசிக்கும் கார்த்திக் பழனியோட ஒளிப்பதிவும் அப்படிங்கிறத சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்துக்கு கோத்தகிரி வெங்கடேஸ்வரோட படத்தொகுப்பு இன்னும் கொஞ்சம் பக்கா தொகுப்பாக இருந்திருந்தா இந்த ராஜா சாப் ரசிகர்களோட ரொம்ப லைக் பண்ற ஜாப்பா இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறேன். இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு டெக்னிக்கலுக்காக மட்டும் 6.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன்.